வணக்கம் நேயர்களே, இன்றைய பாட்காஸ்ட் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வழங்குவதற்காக நான் கல்பனா முனியாண்டி. மியான்மரில் நிலநடுக்கத்தால் இதுவரை 1600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இடிபாடுகளில் தோண்ட மனித உடல்கள் மீட்கப்படும் சோகம். நிலநடுக்கத்தால் உருகுலைந்த மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டும். நிலநடுக்கத்திற்கான அமெரிக்க ஆய்வு மையமான USGS வெளியிட்ட தகவலால் அதிர்ச்சி. 300 அணுகுண்டுகளுக்கு இணையான பாதிப்பு என புவியியல் நிபுணர்கள் கருத்து. மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது அலறி ஓடிய பொதுமக்கள். புதிய CCTV காட்சி வெளியீடு. ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா உதவிக்கரம். C-17 விமானம் மூலம் அனுப்பப்பட்ட 600 டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மரை சென்றடைந்ததாக தகவல். தமிழக அரசியலில் முதல் இடத்தில் திமுக இருப்பதாகவும் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி என்றும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று சொல்லும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என மக்களே அங்கீகரித்துள்ளனர். 2026 தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என விஜய் பேசியதற்கு EPS பதிலடி. உசிலம்பட்டியில் போலீசாரை கொன்றுவிட்டு தலைமறைவாக இருந்த குற்றவாளி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. தமிழ்நாட்டில் ஈரோடு உள்ளிட்ட 11 இடங்களில் சதமடித்த வெயில். வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் கடும் அவதி. வேலூரில் 106 டிகிரி பாரன்ஹீட்டில் அனலை கக்கிய வெயில். ஈரோடு, சேலம், கரூர் உள்ளிட்ட இடங்களில் 103 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 66,880 ரூபாய்க்கு விற்பனை. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்த அங்காளம்மன். பல்லாயிரக்கணக்கானோர் தீபம் ஏற்றி வழிபாடு. IPL 9வது லீக் ஆட்டத்தில் மும்பையை சாய்த்தது குஜராத் அணி. 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். IPL T20 கிரிக்கெட் திருவிழாவில் இன்று 2 போட்டிகள். பிற்பகல் 3:30 மணிக்கு விசாகப்பட்டினத்தில் டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் மற்றும் சென்னை அணிகள் கவுஹாத்தியில் பல பரீட்சை. ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பங்கேற்க CSK வீரர்கள் கவுஹாத்தி பயணம். சென்னை விமான நிலையம் வந்த தோனி உள்ளிட்ட வீரர்களை கண்டு ரசிகர்கள் ஆரவாரம். 100 நாள் வேலை திட்ட நிதி 4,000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக மக்களை அரசியல் ரீதியாக துன்புறுத்தி மகிழும் செயலை நிறுத்துங்கள் என்றும் விமர்சனம். 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்பப்போவதில்லை என்றும் தாக்கு. நீட் தேர்வு அச்சத்தில் தற்கொலை செய்த மாணவியின் தந்தை கண்ணீர் விட்டு கதறி அழுத சோகம். இந்த முறை நிச்சயம் வெற்றி பெறுவேன் என சொன்னவள் இறந்துவிட்டாளே என உருக்கம். தொடரும் நீட் மரணங்களுக்கு முதல்வரின் பதில் என்ன என்று EPS கேள்வி. நீட் தேர்வு நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் நடந்த VCK நிகழ்ச்சியால் சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. நடுவழியில் பேருந்தை நிறுத்தி ஆட்களை ஏற்றிய பேருந்து பணியாளர்களை கண்டித்ததால் போலீசாருடன் வாக்குவாதம். கோயில் திருவிழாக்களில் ஒவ்வொரு சாதியினருக்கும் 1 நாள் என ஒதுக்குவதை தவிர்க்க வேண்டும். நாமக்கல்லில் ஆதி திராவிடர் மக்கள் தேர் திருவிழா நடத்த அனுமதி கோரிய வழக்கில் தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வாணியம்பாடி அருகே ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையான நபரால் உருகுலைந்த குடும்பம். நகைகளை அடகு வைத்து பணத்தை இழந்தும் கைவிடாததால் மனமுடைந்த மனைவி தூக்கு போட்டு தற்கொலை. அரசியலில் திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என விஜய் கூறுவது நகைப்புக்குரியது. திமுகவை எதிர்ப்பதற்கான தார்மீக உரிமை தாவேகாவிற்கு இல்லை என அமைச்சர் கோவி செழியன் பேச்சு. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டையில் பயங்கரமாக மோதிக்கொண்ட இளைஞர்கள் தடுக்க வந்த போலீசாரின் முன்னிலையில் தாக்கிக் கொண்டதால் அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் கொள்ளால் ரேஷன் கடையில் இரவு 10 மணியை கடந்தும் பாமாயில் விநியோகம். இம்மாதம் பாமாயில் வழங்கப்படாத நிலையில் மாத கடைசியில் இருப்பு வந்ததால் விநியோகம் என தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா கோலாகலம். மாடுகள் முட்டியதில் காயமடைந்த இளைஞர்கள் சிலர் மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை மாவட்டம் மானூர் ஆலங்குளம் சாலை அருகே காலாவதியான மருந்து பொருட்கள் கொட்டப்பட்டதால் அதிர்ச்சி. தொடர்கதையாகும் சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் கோரிக்கை.
வக்பு வாரிய மசோதாவை மத்திய அரசு 115 முறை திருத்தி இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். திருச்சியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பாடல் பாடியும் அசத்தல். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொன்னதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு தரிசனம் ரத்து. பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி நடப்பதை ஒட்டி திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி 2026ஆம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி என கூறி கோயில் நடை வழக்கம் போல் அடைக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றம். கும்பகோணம் அருகே திருநரையூர் மங்கள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் GSLV LVM-3 ராக்கெட்டிற்கான என்ஜின் பரிசோதனை வெற்றி. உற்சாகத்தில் இஸ்ரோ விஞ்ஞானிகள். உலக இட்லி தினத்தையொட்டி சென்னை மாதவரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 60 வினாடிகளில் 100 விதமான சட்னி தயாரித்த பெண்கள் லிங்கன் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. கல்லூரிகள் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் அடிப்படையில் கல்வி கட்டணங்களை நிர்ணயித்து முடிவை அறிவிக்க வேண்டும். மாணவர்களின் அதிக கட்டணம் வசூலிப்பதையும் தடுக்க வேண்டும் என்றும் கட்டண நிர்ணய குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. கல்லூரி மாணவர்களின் ஒழுங்கீன நடவடிக்கைகளை கண்காணிக்க குழு அமைக்கப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தகவல். நாமக்கலைச் சேர்ந்த தங்க நகை தொழிலாளர்களிடம் தங்க மணல் என கூறி 68 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல். குஜராத்தைச் சேர்ந்த 4 பேரை கேரளாவில் கைது செய்தது காவல்துறை. ஒசூர் அருகே நிலப்பிரச்சினையில் அதிமுக ஒன்றிய செயலாளர் உள்பட 8 பேர் கைது. கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தி தகராறு செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முன்னால் சென்ற ஆட்டோ மீது கார் மோதி பயங்கர விபத்து. 2 பெண்கள் உள்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பேருந்து சக்கரத்தில் சிக்கி துடிதுடித்த பயணி. ஓடும் பேருந்தில் இருந்து இறங்க முயன்றபோது கீழே விழுந்ததால் விபரீதம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மேற்கு வங்க தொழிலாளர்கள் 10 பேர் மீட்பு. வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பறித்த கும்பலிடமிருந்து பத்திரமாக மீட்டது காவல்துறை. இந்தி படித்த வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் நாற்று நடுகிறார்கள். உதகை அருகே நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் திமுக MP ஆர். ராசா பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் மாயக்குத்த பெருமாள் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தையொட்டி கருட சேவை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை தரிசித்தனர். நெல்லை டவுன் கரிசிய மாணிக்க பெருமாள் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம். 5 சப்பரங்களில் சுவாமி வீதியுலா. திரளான பக்தர்கள் தரிசனம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கேத்தி கிராமத்தில் நுழைந்த கரடி. மனிதர்கள் போல் வீட்டின் கதவை தட்டியதால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். பூதலூரில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் சிதம்பரத்தில் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலும் நின்று செல்லும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கையை ஏற்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. மொழி பிரச்சினையை எழுப்பி நாட்டை துண்டாட நினைக்கும் மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மத்திய அரசு பிற மொழிகளை நசுக்க நினைக்கவில்லை என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. முன்பதிவு மையத்தில் எடுக்கப்பட்ட ரயில் டிக்கெட்டை IRCTC இணையதளம் மூலமாகவோ 139 என்ற எண்ணில் அழைத்தோ ரத்து செய்யலாம். மாநிலங்களவையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சபரிமலை வரும் பக்தர்கள் கேரளாவில் உயிரிழக்க நேரிட்டால் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவிப்பு. தமிழகத்தில் உள்கட்டமைப்பு சிறப்பாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பேட்டி. கேரளாவுக்கு தமிழகம்தான் தாய்க்குளம் என்றும் கருத்து. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே ஓடும் ரயிலில் ஏற முயன்றபோது தவறி விழுந்த 14 வயது சிறுமி. துரிதமாக செயல்பட்டு சிறுமியை காப்பாற்றிய ரயில்வே காவலருக்கு பாராட்டு. திண்டுக்கல்லில் திரையரங்கத்திற்கு சென்ற நடிகர் விக்ரமை வழிமறித்த ரசிகர்கள். அன்பு தொல்லையால் சூழ்ந்த அனைவரையும் சமாதானப்படுத்தி தியேட்டருக்குள் நுழைந்தார். நடிகர் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி படத்தின் 2வது பாடலுக்கான ப்ரோமோ வெளியீடு. ஜிவி பிரகாஷ் இசையில் அனிருத் பாடியிருப்பதால் எகுரும் எதிர்பார்ப்பு. ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள பிளாக்மெயில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற நிலையில் இணையதளத்தில் ட்ரெண்ட். ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகை சமந்தா புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து உற்சாகம். தனது வருங்கால கணவரை அறிமுகப்படுத்தினார் நாடோடிகள் புகழ் நடிகை அபிநயா. கடந்த 9ஆம் தேதி நடந்து முடிந்த நிச்சயதார்த்த புகைப்படத்தை பகிர்ந்து மகிழ்ச்சி.
டேபிள் டென்னிஸ் விளையாட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த இந்தியாவின் முன்னணி வீரர் சரத்கமல். சென்னையில் நடந்து வரும் WTT ஸ்டார் கண்டெண்டர் தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் அறிவிப்பு. சென்னை ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் பிரேசில் லெஜண்ட்ஸ், இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் கால்பந்து அணிகள் இன்று மோதல். போக்குவரத்தில் மாற்றங்களை செய்து காவல்துறை அறிவிப்பு. அமெரிக்கா அருகேயுள்ள மின்னசோட்டாவில் வீடு மீது சிறிய ரக விமானம் மோதி பயங்கர விபத்து. விமானம் முழுவதும் தீக்கிரையான நிலையில் உயிர் சேதம் இல்லை என தகவல். டர்க்கியில் எதிர்க்கட்சித் தலைவர் இமாமோக்லு கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட பேரணி. கையில் கொடிகளை ஏந்தி அரசுக்கு எதிராக முழக்கம். மெக்சிகோவில் பெய்த கனமழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். யுக்ரைனில் உணவக வளாகத்தை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். கட்டடங்கள் தீக்கிரையான நிலையில் 4 பேர் உயிரிழப்பு. நேயர்களே, இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.